அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்டிஎஸ்சி எக்ஸாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்டிஎஸ்னா நேஷ்னல் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன். இந்த எக்ஸாமினேஷன் யாருக்கு அப்படின்னா 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்காக இந்த எக்ஸாம் நடத்துகிறாங்க அரசாங்கம். இது ஆல் இண்டியா லெவலில் நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாம். ஸோ அதில் சிபிஎஸ்சி சிலபஸ்லேருந்து தான் கொஷின் எடுப்பாங்க. நம்ம சமச்சீர் கல்வி புத்தகம் அதுக்கு ஈக்குவலாக இருக்குது. அதை விட கூட இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு கூட சொல்லலாம். பட் கொஸ்டின் வந்து ரெண்டையும் கலந்த மாதிரி நம்ம எடுத்துருக்குறோங்க. சிபிஎஸ்சி ப்ளஸ் நம்ம சமச்சீர் கல்வி புத்தகம் சேர்ந்து நம்ம எடுத்துருக்குறோம். அதில் வரலாறு பாடத்தில் யூனிட் 1 ஐரோப்பாவில் தேசியவாதம் அப்படிங்கக்கூடிய இந்த டாப்பிக்கில் சில வினாக்களை தொகுத்து என்டிஎஸ்சி எக்ஸாமுக்கான டெஸ்ட் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறோம். இந்த எக்ஸாமில் தேர்வாகக்கூடிய மாணவர்களுக்கு அரசு ஸ்காலர்ஷிப் தருது. அடுத்து செகண்ட் லெவல் 2 லெவலில் எக்ஸாம் நடக்கக்கூடியது. மேலே மேலே போகும்போது நிறைய ஸ்காலர்ஷிப் அரசாங்கம் கொடுக்குறாங்க. இது எல்லோரும் பயன்படுத்திக்கங்க. நமக்கு எக்ஸாமுக்கு இன்னும் மிக குறுகிய காலம் தான் இருக்குது. இன்னும் ஒரு 1 மந்த் தான் இருக்குது. முழுமையாக அந்த சிலபஸை கவர் பண்ணி வீடியோ போட முடியுமான்னு தெரியல. பட் இது எவ்வளோ சீக்கிரம் நம்ம கவர் பண்ண முயற்சி செய்ய முடியுமோ அந்தளவுக்கு பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம். 1. பிரெஞ்சு புரட்சி தோன்றிய ஆண்டு 1789. உலகளவில் நிறைய புரட்சிகள் தோன்றியிருக்கு. அமெரிக்க புரட்சி, பிரெஞ்சு புரட்சி, சீன புரட்சி, ரஷ்ய புரட்சி, இந்தியாவில் பெரும் புரட்சி, இப்படி பல்வேறு விதமான புரட்சிகள் நடைபெற்றது உலகளவில். அப்படி உலக வரலாற்றில் நடைபெற்ற புரட்சிகளில் மிக முக்கியமான புரட்சி ஒன்று என்ன அப்படின்னா பிரெஞ்சு புரட்சி. அந்த பிரெஞ்சு புரட்சி தோன்றிய ஆண்டு 1789. அடுத்த கொஸ்டின், பிரெஞ்சு புரட்சி தோன்றும் போது பிரான்சின் மன்னர் யார் அப்படின்னா 16ஆம் லூயி. பிரெஞ்சு புரட்சி தோன்றும் போது பிரான்சின் மன்னர் 16ஆம் லூயி. அடுத்த கொஸ்டின், பிரான்ஸ் நாட்டு நாடாளுமன்றத்தின் பெயர் ஸ்டேட் ஜெனரல். அதாவது உலகத்தில் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு நாடாளுமன்றம் இருக்கும். அந்த நாடாளுமன்றத்துக்கு அவங்க நாட்டில் சில பெயர்கள் வச்சுருப்பாங்க. இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய பாராளுமன்றத்துக்கு பேர் நாடாளுமன்றத்துக்கு பேர் பாராளுமன்றம் தான், அதாவது பார்லிமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இதே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்துக்கு பேர் என்ன அப்படின்னா காங்கிரஸ். இப்படி பிரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்துக்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா ஸ்டேட் ஜெனரல். அடுத்த கொஸ்டின், 16ஆம் லூயி பிரான்ஸ் நாட்டின் நாடாளுமன்றத்தை கூட்டிய ஆண்டு 1789 மே மாதத்தில் தான் அதை கூட்டினார். அப்படின்னா அசம்பிள் பண்ணவே இல்லை. கிட்டத்தட்ட 100-175 ஆண்டுகளுக்கு மேலே இந்த பிரான்ஸ் நாட்டு நாடாளுமன்றத்தை கூட்டவே இல்லை. மக்களுடைய பொதுநலன் பற்றி விவாதம் செய்யவே இல்லை. ஆனால் இங்கே ரொம்ப நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் அப்போ தான் 1789 மே மாதத்தில் இந்த நாடாளுமன்றத்தை கூட்டுறாரு. அடுத்த கொஸ்டின், பிரான்ஸ் நாட்டின் நாடாளுமன்றத்தில் இருந்த 3 அவைகளில் 3வது அவை எது? பொதுமக்கள் அவை. ஒவ்வொரு நாட்டிலையும் இந்த நாடாளுமன்றம் இருக்குன்னு பார்த்தோம். இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தில் 2 அவை இருக்குது. லோக்சபை, ராஜ்யசபை 2 சபை இருக்குது. அதே போல் பிரான்ஸ் நாட்டு நாடாளுமன்றத்தில் 3 அவை இருக்குது. என்ன அப்படின்னா பிரபுக்கள் அவை, மத குருமார்கள் அவை, பொதுமக்கள் அவை. இப்படி 3 அவை இருக்குது. அதில் 3வது அவை தான் பொதுமக்களுடைய அவை. அடுத்த கொஸ்டின், 15ஆம் லூயின் பேரன் 16ஆம் லூயி. 15ஆம் லூயி 1774 இறந்த பிறகு அதே ஆண்டு அவருடைய பேரனான 16ஆம் லூயி 1774 பதவியேற்றார். இவர் பிரான்ஸில் எப்போ மன்னனாக பதவியேற்றாரோ அப்போலேருந்து மிக கடுமையான பஞ்சம் ஏற்பட்டு இருந்தது. அப்படி கடுமையான பஞ்சம் ஏற்பட்டு இருந்தாலும் அந்த அரச குடும்பத்தினர்லாம் நல்ல ஆடம்பரமான மாளிகையில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. மக்களுக்கும் இந்த அரச குடும்பத்துக்கு மிகப்பெரிய கேப் விழுந்துருச்சு. அடுத்த கொஸ்டின், இங்கிலாந்து புரட்சியினால் தலை துண்டிக்கப்பட்ட இங்கிலாந்து மன்னர் 1ஆம் சார்லஸ். அது இங்கிலாந்து நாட்டில் எப்பயுமே சட்டத்தின் படி தான் ஆட்சி அப்படிங்கக்கூடியது கரெக்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா இங்கிலாந்தின் நீதியும் பிரான்சின் வீதியும் நேராக இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ அதுபோல் மன்னன் என்பவன் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவன் அல்ல, சட்டத்திற்கு உட்பட்டவனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே குற்றம் சாட்டப்பட்டு அவருடைய தலை துண்டிக்கப்பட்டது. அப்பொழுது பிரான்ஸில் மன்னனாக இருந்த 15ஆம் லூயி அந்த நிலையிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளவில்லை. அதனால தான் வந்து பிற்காலத்தில் பிரெஞ்சு புரட்சி ஏற்படுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது. அடுத்தது 16ஆம் லூயியின் மனைவி மேரி அண்டாய்னெட். பிரெஞ்சு புரட்சி நடக்கும்போது மன்னர் யாருன்னா 16ஆம் லூயி, அவருடைய மனைவி யாருன்னா மேரி அண்டாய்னெட். அடுத்த கொஸ்டின், பிரான்ஸ் நாட்டு மன்னர்கள் மற்றும் மேரி அண்டாய்னெட்டும் அதிக நம்பிக்கை கொண்டிருந்தது எது மேலே அப்படின்னா தெய்வீக அரசுரிமை கோட்பாடு.
அதாவது மன்னன் என்பவன் மக்களால் கேள்வி கேட்கப்படக்கூடியவன் அல்ல. அதாவது கடவுளுடைய பிரதிநிதி, மக்களை விட அப்பாற்பட்டவர். அதாவது இவர் வந்து கடவுளுடைய நேரடி பிரதிநிதி. தே ஆர் கன்சிடர்ட் அஸ் த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் த காட் அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுளுடைய பிரதிநிதி. அதனால அளவு கடந்த அதிகாரம் கொண்டவர்கள். தெய்வீக அரசுரிமை கோட்பாட்டின் மேல அவங்க நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அடுத்த கொஸ்டின், பிரான்ஸ் எந்த போரில் பங்கு பெற்றதால் அதன் கருவூலம் காலியானது? 7 ஆண்டு போர். அதாவது ஐரோப்பாவில் நடைபெற்ற 7 ஆண்டு போர். அந்த 7 ஆண்டு போரால் இந்தியாவில் என்ன போர் ஏற்பட்டுச்சுன்னா 3வது கர்நாடக போர் ஏற்பட்டுச்சு. அதுபோல் ஐரோப்பாவில் அந்த 7 ஆண்டு போரில் பங்கு பெற்றதால பிரான்ஸுடைய கருவூலம் காலியாயிடுச்சு. அடுத்த கொஸ்டின், பிரான்ஸ் எந்த போரில் பங்கெடுத்ததால் அதன் பொருளாதாரம் மிகவும் மோசமடைந்தது அப்படின்னா அமெரிக்க சுதந்திர போர். அமெரிக்க சுதந்திர போரில் இந்த பிரான்ஸ் பங்கு பெற்றதால அவருடைய பொருளாதாரம் படுமோசமாக அடைஞ்சுது. அந்த புரட்சிக்கெல்லாம் முன்னோடியான ஒரு புரட்சி என்ன அப்படின்னா அமெரிக்க புரட்சி தான். அதில் அமெரிக்க சுதந்திர போரில் பிரான்ஸ் பங்கு பெற்றுச்சு. அதனால் அவருடைய பொருளாதாரம் மிக மோசமானது. அடுத்த கொஸ்டின், 16ஆம் லூயின் நிதி அமைச்சர்கள் யார் அப்படின்னா டர்காட், நெக்கர், கலோன் பிரெயின், இவங்க எல்லாம் நிதி அமைச்சர்கள். அப்போ பிரான்ஸில் பொருளாதாரம் மிக மோசமாக நடந்துகிட்டு இருந்த சூழ்நிலையை மன்னர்களுக்கு உணர்த்தினாங்க இவங்க 3 பேரும், டர்காட், நெக்கர், கலோன்லாம். ஆனால் அதை மன்னர் காதலையே போட்டுக்கல. ஏன் அப்படின்னா பேரளவுக்கு தான் இவர் மன்னராக இருந்தார். ஆனால் அதிகாரம் முழுக்க யாருடைய இருந்துச்சுன்னா அவருடைய மனைவியான மேரி அன்டோனியட்டுக்கு தான் இருந்தது. அதனால் இவர் அந்த முதல் நாடாளுமன்றத்தில் 3 அவைகளில் அந்த 3வது அவை பொதுமக்கள் அவை மேலே மட்டும் வரி அதிகமாக விதிச்சுக்கிட்டே இருந்தாங்க. முதல் அவை பிரபுக்கள் அவை, மத குருமார்கள் அவை, இந்த அவைக்கு வந்து வரி விதிக்கலை. ஆனால் பொருளாதாரம் மோசமாக இருக்கிறத பார்த்து இந்த 2 அவைக்கும் வரி விதிக்கணும். அதாவது பிரபுக்கள் அவைக்கும் மத குருமார்களுடைய அவைக்கும் வரி விதிக்கணும் அப்படின்னு சொல்லி இவர்கள் வந்து வற்புறுத்தால இவர்களை பதவி நீக்கமே செஞ்சிட்டாங்க. அதனால் இன்னும் மோசமான ஒரு ஏழ்மை நிலைக்கும் பொருளாதார மோசமான நிலைக்கும் பசிப்பட்டு நிலைக்கும் மக்கள் தள்ளப்பட்டாங்க. அடுத்த கொஸ்டின், 1777ஆம் ஆண்டு அரசின் புள்ளி விவரப்படி பிரான்ஸ் நாட்டில் இருந்த பிச்சைக்காரர்களின் எண்ணிக்கை 11 லட்சம் பேர். பிரான்ஸ் வந்து பொருளாதாரம் மிக மோசமாச்சு. அதனால மக்கள் ரொம்ப ரொட்டி துண்டுக்கே வழி இல்லாமல் ரொம்ப ஏழ்மை நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. மக்கள் எல்லாம் பிச்சைக்காரர்களாக மாறிட்டாங்க. பிச்சை எடுத்து உணவு உட்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. அப்போ 1777ஆம் ஆண்டு புள்ளி விவரப்படி அந்த நாட்டில் எவ்வளோ பிச்சைக்காரர்கள் இருந்தாங்கன்னா 11 லட்சம் பிச்சைக்காரர்கள் இருந்தாங்க. அடுத்த கொஸ்டின், மத குருமார்கள் பொதுமக்களிடமிருந்து அவர்களின் வருமானத்தில் அல்லது விளைச்சலிலிருந்து வசூலிக்கப்பட்ட வரி, என்ன வரி விதிச்சாங்க அப்படின்னா டித் அப்படிங்கக்கூடிய ஒரு வரி. 10ல் 1 பங்கு. 10ல் 1 பங்கு வரியை மக்கள்கிட்ட இருந்து என்ன பண்ணிட்டாங்க, விவசாயிகள்ட்ட இருந்து இந்த மத குருமார்கள் வசூல் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்த கொஸ்டின், பிரான்சின் மரபு வழிப்பட்ட பரம்பரை பிரபுக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? வாலேந்திய பிரபுக்கள். பிரான்ஸ் நாட்டில் மரபு வழியா பரம்பரையாக அந்த பிரபுக்களாக வரக்கூடிய அந்த பிரபுக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டாங்கன்னா வாலேந்திய பிரபுக்கள். அடுத்த கொஸ்டின், பிரான்ஸ் நாட்டில் இருந்த நடுத்தர வர்க்கத்தினர் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் அப்படின்னா பூர்ஷ்வாக்கள். விவசாயிகள், நடுத்தர வர்க்கத்தினர்லாம் பொதுமக்கள் அவையில் இருந்தாங்க. இந்த பிரான்ஸ் நாட்டில் இருந்த நடுத்தர வர்க்கத்தினர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்னா பூர்ஷ்வாக்கள். அடுத்த கொஸ்டின், பிரான்ஸ் நாட்டில் விவசாயிகள் அரசுக்கு செலுத்திய வரி என்ன வரி அப்படின்னா டெய்லி அப்படிங்கக்கூடிய ஒரு வரி. பிரான்ஸ் நாட்டில் விவசாயிகள் அரசாங்கத்துக்கு செலுத்திய நிலவரிக்கு பேர் டெய்லி. அடுத்த கொஸ்டின், பிரான்ஸ் நாட்டில் விவசாயிகள் அரசுக்கு செலுத்திய உப்பு வரி காபெல்லே. அதாவது விவசாயிகள் செலுத்திய நிலவரிக்கு பேர் டெய்லி, விவசாயிகள் செலுத்திய உப்பு வரிக்கு பேர் காபெல்லே. அடுத்த கொஸ்டின், பிரான்சில் சாலைகள் அமைத்தல் போன்ற பொது பணிகளுக்கு இலவச உழைப்பை வழங்கியவர்கள் அவங்க எவ்வாறு அழைக்கப்பட்டாங்கன்னா கார்வி. அதாவது இவங்க செய்யக்கூடிய வேலைக்கு எந்த ஊதியமே கிடையாது. அப்படி பொது வேலை செய்யக்கூடிய அந்த மக்களுக்கு பேர் என்னன்னா கார்வி. அடுத்த கொஸ்டின், பிரான்சின் திருச்சபையை தனது எழுத்துக்கள் மூலம் விமர்சித்த மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர் யாருன்னா வால்டேர். திருச்சபையில் இருக்கக்கூடிய ஊழல்களை பற்றி, அவருடைய மூட நம்பிக்கைகளை பற்றி தன்னுடைய எழுத்துக்கள் மூலம் விமர்சித்தவர் யார் அப்படின்னா வால்டேர் தான் தைரியமாக விமர்சித்தார். அடுத்த கொஸ்டின், வால்டேரின் மிகவும் புகழ்பெற்ற நூல் எது அப்படின்னா கான்டிட். வால்டேருடைய மிகவும் புகழ்பெற்ற நூல் கான்டிட்.
அடுத்த கொஸ்டின், முட்டாள்தனமானவற்றை உன்னை நம்பச் செய்ய முடிந்தவர்களால் உன்னை அக்கிரமங்களையும் செய்ய வைக்கவும் முடியும் என்பது யாருடைய மேற்கோள் அப்படின்னா வால்டேர். முட்டாள்தனமான ஒரு காரியம் செய்ய உன்னை வற்புறுத்த முடிஞ்ச ஒருத்தரால் உன்னை ரொம்ப மோசமான ஒரு செயலையும் செய்ய வைக்க முடியும் அப்படின்னு அந்த மக்களை பார்த்து சொல்கிறாரு. சொன்னவர் யாருன்னா வால்டேர். அடுத்த கொஸ்டின், நான் நீ சொன்னதை ஏற்க மறுக்கிறேன், ஆனால் அதை சொல்வதற்கான உன் உரிமையை என் உயிரை கொடுத்தும் காப்பேன் என்பது யாருடைய கூற்று அப்படின்னா வால்டேருடைய கூற்று. அதாவது எதிரியாக இருந்தாலும் அவன் சொல்கிறத மறுத்தாலும் அவனுக்கு சொல்வதற்குரிய உரிமையை நான் அவனுக்கு வழங்குவேன் அப்படிங்கிறார். அதுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தாவது அவனை சொல்லுவேன், அவனுடைய உரிமையை அங்கே நிலைநாட்டுவேன்னு சொல்கிறாரு. அந்த அளவுக்கு வால்டேருடைய இந்த கொட்டேட் ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்த கொஸ்டின், மகத்தான பிரெஞ்சு புரட்சிக்கு மக்களை தயார் செய்ததில் யாருடைய சிந்தனை மிக முக்கிய பங்காற்றியது அப்படின்னா ரூசோன்னு சொல்லுவாங்க. அது அவருடைய முழு பேர் ஜீன் ஜேக்ஸ் ரூசோ, ஷார்ட்டாக ரூசோன்னு சொல்லுவாங்க. அப்போ பிரெஞ்சு புரட்சிக்கு மிக முக்கியமான காரணமான சிந்தனையாளர்கள் யார் அப்படின்னா ரூசோ தான் மிக முக்கியமானவர். அடுத்த கொஸ்டின், ரூசோ எழுதிய நூல் சமூக ஒப்பந்தம், சோசியல் கான்ட்ராக்ட் அப்படிங்கக்கூடிய இந்த நூல் தான் அவர் எழுதினார். ரூசோ எழுதிய நூல் சமூக ஒப்பந்தம். வால்டேர் எழுதிய நூல் கான்டிட், ரூசோ எழுதிய நூல் சமூக ஒப்பந்தம். அடுத்த கொஸ்டின், மனிதன் சுதந்திரமாக பிறக்கிறான் ஆனால் எங்கும் சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டுள்ளான் என்பது யாருடைய கூற்று அப்படின்னா ரூசோ. சமூக ஒப்பந்தத்திலிருந்து எடுக்கப்பட்ட இந்த பிரதி. என்ன சொல்றாருன்னா, மேன் இஸ் born with freedom but everywhere he is in chained அப்படின்னு சொல்றாரு. மனிதன் பிறக்கும்போது கிடைக்கக்கூடிய சுதந்திரம், ஆனால் அவன் வளரும்போது அவனுக்கு அந்த சுதந்திரமே கிடையாது. அந்த நாட்டில் சமுதாயத்தால் அவனுடைய சுதந்திரங்கள் மறுக்கப்பட்டு சங்கிலிகளால் அவன் பிணைக்கப்படுகிறான் அப்படின்னு சொன்னார் ரூசோ. அடுத்த கொஸ்டின், மக்களின் பொது விருப்பத்தால் சட்டங்கள் ஆதரிக்கப்படும் போதுதான் அவை மக்களை கட்டுப்படுத்தும் என வாதிட்டவர் யார் அப்படின்னா ரூசோ. மக்களுடைய விருப்பம் இல்லாமல் ஒரு சட்டம் இயற்றினா அது பொதுமக்களை எந்த விதத்திலையும் கட்டுப்படுத்த முடியாது, பொதுமக்களும் அதை மதிக்க மாட்டாங்க, மதிக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ மக்களுடைய விருப்பத்தோட சட்டங்கள் நிறைவேற்றப்படும் போது தான் அது அந்த சட்டங்கள் மக்களை கட்டுப்படுத்தும்னு சொல்லி வாதிட்டவர் யார் அப்படின்னா ரூசோ. அடுத்த ஒரு சிந்தனையாளர் மாண்டெஸ்கியூ. மாண்டெஸ்கியூ எழுதிய நூல் எது அப்படின்னா பாரசீக மடல்கள், சட்டத்தின் சாரம், இந்த நூல்கள். இப்போ வால்டேர் காண்டிட் அப்படின்னு எழுதினாரு, ரூசோ சமூக ஒப்பந்தங்கிற நூல் எழுதினாரு, மாண்டெஸ்கியூ பாரசீக மடல்கள், சட்டத்தின் சாரம் அப்படிங்கக்கூடிய நூல்கள் எழுதியிருக்காரு. அடுத்த கொஸ்டின், அதிகார பிரிவினை என்னும் கோட்பாட்டை முன்வைத்தவர் மாண்டெஸ்கியூ. த ஸ்பிரிட் ஆஃப் லாஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு கோட்பாடு. அதாவது சட்டம் அனைவருக்கும் சமமாக இருக்க வேண்டும், ஒரே இடத்தில் அதிகார குவிப்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. யாரு? மாண்டெஸ்கியூ. இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய அதிகார பகிர்வு, சட்டம் துறை வேற, நீதித்துறை வேற, நிர்வாகத்துறை வேற, இந்த 3 துறையும் தனித்தனியாக இருக்கணும்னு இங்கிலாந்தில் இருக்குது. அதே போலவே பிரான்ஸ்லையும் இருக்கணும், அந்த அதிகார பகிர்வு இருக்கணும். அதுதான் சட்டத்தின் சாரம் அப்படின்னு சொல்றாரு. அந்த அதிகார பகிர்வு அல்லது அதிகார பிரிவினை அப்படிங்கக்கூடிய ஒரு கோட்பாட்டை மாண்டெஸ்கியூ முன்வைக்கிறார். அடுத்த கொஸ்டின், அமெரிக்க சுதந்திர தேவியின் சிலையோடு தொடர்புடைய புரட்சி, பிரெஞ்சு புரட்சி. அமெரிக்க சுதந்திர தேவியின் சிலையோடு தொடர்புடைய ஒரு புரட்சி பிரெஞ்சு புரட்சி. அமெரிக்க சுதந்திர தேவி சிலை வெள்ளை கலரில் ரொம்ப உயரமாக இருக்கும், ஒரு பெண் சிலை, ஒரு விளக்கு ஏந்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த அமெரிக்காவுக்கு பிரான்ஸ் தான் என்ன பண்ணிச்சு, அந்த சிலையை பரிசாக கொடுத்துச்சு. ஸோ அப்போ இந்த பிரெஞ்சு புரட்சி தான் மிக முக்கியமான ஒரு காரணம் அந்த சிலையை அவங்களுக்கு ஒப்படைக்கிறது. அடுத்த கொஸ்டின், பிரெஞ்சு புரட்சியின் போது பயன்படுத்தப்பட்ட சுதந்திரம், சமத்துவம், சுதந்திரம், சகோதரத்துவம், இப்படி 3 வார்த்தையை பயன்படுத்தினாங்க. அதில் சுதந்திரம் என்ற வார்த்தை எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது. அடுத்த கொஸ்டின், பிரான்ஸ் மக்களாட்சி குடியரசாக உருவான ஆண்டு 1871. பிரான்ஸ் நாடு ஒரு ரிப்பப்ளிக் டெமோக்ராட்டிக்காக உருவான ஆண்டு எப்போ அப்படின்னா 1871. அடுத்த கொஸ்டின், பிரான்சின் ஸ்டேட் ஜெனரல் கூட்டப்பட்டதற்கான நோக்கம் என்னன்னா பிரான்ஸுக்கு எழுதப்பட்ட ஒரு அரசியலமைப்பை உருவாக்கணும், ரிட்டன் கான்ஸ்டியூஷன் ஒன்று உருவாக்கணும், கிரியேஷன் ஆஃப் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் ஃபார் பிரான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ பிரான்ஸுக்கு ஒரு எழுதப்பட்ட ஒரு அரசியலமைப்பை உருவாக்கணும் அப்படிங்கிறதா தான்
அந்த ஸ்டேட் ஜெனரலை கூட்டுறாங்க. அடுத்த கொஸ்டின், வியன்னா உடன்படிக்கையின்படி ரஷ்யாவுக்கு வழங்கப்பட்ட பகுதி எது? போலந்து. வியன்னா உடன்படிக்கையின்படி ரஷ்யாவுக்கு போலந்தை வழங்கிடுறாங்க. அடுத்த கொஸ்டின், பிரஷ்யா என்று அழைக்கப்பட்ட நாடு? ஜெர்மனி. ஜெர்மனியுடைய பழைய பேர் தான் பிரஷ்யா. அடுத்த கொஸ்டின், ஓட்டமன் பேரரசிடமிருந்து கிரீஸ் விடுதலை பெறுவதற்கு காரணமாக இருந்த உடன்படிக்கை என்ன உடன்படிக்கைனா லியோபென் உடன்படிக்கை. அப்போ ஓட்டமன் பேரரசுடைய கட்டுப்பாட்டில் இருந்த கிரீஸு விடுதலை பெறுவதற்கு காரணமாக இருந்த ஒரு உடன்படிக்கைனா லியோபென் உடன்படிக்கை. அடுத்த கொஸ்டின், 1861 ஒன்றிணைக்கப்பட்ட இத்தாலியின் மன்னராக பிரகடனப்படுத்தப்பட்டவர் யார் அப்படின்னா இரண்டாம் விக்டர் இமானுவேல். 1861 இத்தாலி ஒருங்கிணைக்கப்பட்டுடுச்சு. அப்போ ஒருங்கிணைக்கப்பட்ட உடனே யாரை மன்னராக பிரகடனப்படுத்தினாங்க அப்படின்னா இரண்டாம் விக்டர் இமானுவேல். அடுத்த கொஸ்டின், பால்கன் நாடுகளில் பலம் வாய்ந்த ஐரோப்பிய நாடு எது? ஆஸ்திரியா. பால்கன் நாடுகளில் பலம் வாய்ந்த நாடு ஆஸ்திரியா. அடுத்த கொஸ்டின், 1830 நடைபெற்ற ஜூலை புரட்சியின் முக்கிய மைல்கல்லாக கருதப்பட்டது எது அப்படின்னா ஒன்றுபடுத்தப்பட்ட நெதர்லாந்து உருவாக்கப்பட்டது. நெதர்லாந்திலிருந்து பெல்ஜியம் பிரிக்கப்பட்டது. அதாவது 1830 நெதர்லாந்தில் ஜூலை புரட்சிங்கிற புரட்சி நடைபெற்றது. அந்த புரட்சியில் மிக முக்கியமான சாராம்சம் 2 விஷயம் நடந்துச்சு. ஒன்று, ஒன்றுபடுத்தப்பட்ட நெதர்லாந்து உருவாக்கப்படுது. த யூனிஃபிகேஷன் ஆஃப் நெதர்லாந்துன்னு சொல்லுவாங்க. 1830 எப்படி இத்தாலி 1861 ஒன்றிணைக்கப்பட்டுச்சோ அது மாதிரி நெதர்லாந்து 1830 ஒருங்கிணைக்கப்பட்டது. அந்த நெதர்லாந்து கட்டுப்பாட்டில் தான் பெல்ஜியம் இருந்துச்சு. அது என்ன பண்ணிட்டாங்கன்னா நெதர்லாந்துலேருந்து பெல்ஜியம் தனி நாடாக பிரிஞ்சு போச்சு. இதுக்கெல்லாம் ஜூலை புரட்சி தான் காரணம். சரி மாணவர்களே, இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்டிஎஸ் எக்ஸாம் எழுதக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் இருந்தால் அவர்களுக்கு இது ஷேர் செய்யுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நாம் தொடர்ந்து பதிவேற்றம் செய்யக்கூடிய அனைத்து வீடியோ பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்குன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அழுத்துங்க. அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. நன்றி.